ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் உள்ள சந்திப்பிழை நீக்கி எழுதுக அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 லெசனுக்கு உள்ளதை தொகுத்து அதுக்கான விடை, அந்த விடையில் விளக்கம், அதாவது வல்லினம் எதனால் மிகுந்திருக்கு, வல்லின மெய்யெழுத்து எதனால் வரல அப்படிங்கிறத விளக்கத்தோடு உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன். வீடியோவை வீடியோ எண்டில் உங்களுக்கு சந்திப்பிழையில் உள்ள சந்தேகமே இருக்காது. ஓகேவா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நான் 2005 எடிஷன் 8th முடிச்சிட்டேன். 9th 10th முடிக்கிறதுக்குள்ளே ஏன் ஓல்டு புக்குக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கலாம். 2 காரணம். ஒன்று நிறைய பேர் ஓல்டு புக்கில் உள்ளதை முடிச்சு கொடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால. இன்னொன்று டிஎன்பிஎஸ்சி வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பில் 2005 எடிஷன் இடம்பெறவில்லை. அதனால் ஃபஸ்ட்டு நியூ புக்கு ஓல்டு புக்கு நம்ம முடிச்சுட்டு அப்புறம் அந்த 9th 10th உள்ள 2005 எடிஷன் கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். ஓகே, இன்றைக்கான உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, நாடூரி பிரித்து எழுதுக. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஓகே, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். கொஞ்சம் பொறுமையோடு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி இந்த வீடியோவில் புணர்ச்சி விதி, சந்திப்பிழை 2 கான்செப்ட்டுமே உங்களுக்கு தெளிவாகும். ஓகே, வாங்க. முதல் கேள்வி, சந்திப்பிழையற்ற தொடர் ஏது? இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். இதான் விடை. இதில் இருங்கிற மெய்யெழுத்தும் இக்குங்கிற மெய்யெழுத்தும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். விளக்கம் பாருங்கள். இந்த கயிற்று கட்டில் பிரிச்சிங்க அப்படின்னா கயிறு ப்ளஸ் கட்டில் அப்படின்னு பிரியும். இப்போது புணர்ச்சி விதியாக இருந்தாலும் சரி, சந்திப்பிழை நீக்கி எழுதுறதா இருந்தாலும் சரி, இந்த நிலைமொழி முதல் சொல் நிலைமொழி, 2வது சொல் வருமொழி. இதனுடைய ஈற்றெழுத்தையும் இதனுடைய முதலெழுத்தையும் பொறுத்து தான் புணர்ச்சி விதியும் சரி சந்திப்பிழை நீக்கி எழுதுறதும் உங்களுக்கு அமையும். ஓகே, இப்போ இந்த ஈற்றெழுத்து இருக்கு இல்லையா, ரூ, இதை பிரித்து எழுதுனீங்கன்னா இரு ப்ளஸ் ஊ இப்படி பிரியும். இப்போ பாருங்கள், இது தனி, அதாவது குறியல் எழுத்து. ஈங்கிறது குறியல் எழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? மெய்யெழுத்து இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஊங்கிற உயிரெழுத்து இருக்குது. இப்போ என்ன நமக்கு விதி? புணர்ச்சி விதி. தனி குறியல் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்போ ஈங்கிற குறியல் எழுத்து முன்னாடி ஒற்றுங்கிறது மெய்யெழுத்து இருந்து அதுக்கு முன்னாடி அடுத்து உயிர்வரின் இந்த மெய்யெழுத்து 2 டைம் வரும். அதான் இரட்டும்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதியினுடைய விளக்கத்தை கொடுத்துருக்கேன். அப்போ இரட்டும்னா எப்படி வரும்? கயிற்று. அப்போ இதில் ஒரு இரு இருக்கா? அந்த ரூவை பிரிச்சிங்கன்னா இதில் ஒரு இரு இருக்கா? ஓ, இந்த ஒரு மெய்யெழுத்து இந்த ஒரு மெய்யெழுத்து 2 டைம் வந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். அப்போ வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னென்னா, இந்த வல்லின மெய்யெழுத்து இரு இருக்கு இல்லையா, இந்த வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து கு சூடு தூப்பு ரூ வந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம். இந்த வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மெய்யெழுத்து மிகும். அப்போ கயிற்றுக்கட்டில் அப்படிங்கிறது விடையாக அமையும். அடுத்து பாருங்கள், அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அரசு பணி கொடுக்க வேண்டும். விடை பாருங்கள், அனைத்து துறைகளிலும். இந்த இடத்துல வல்லின மெய்யெழுத்து மிகுந்திருக்கு. அடுத்து ஆண்களைப் போலவே இந்த இடத்துல, அடுத்து பெண்களுக்கும் அரசு பணி இந்த இடத்துல, 3 இடத்துல வல்லின மெய்யெழுத்து மிகுந்துள்ளது. இப்போது அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, அனைத்து துறைகளிலும். அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லின மிகும். வன்தொடர் குற்றியலுகரம்னு நம்ம பார்த்தோம். வல்லின மெய்யெழுத்து இத்தை தொடர்ந்து தூங்குற குற்றியலுகர எழுத்து வந்தது அப்படின்னா அது வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது ஆண்களை போலவே. ஆண்களைங்கிறது 2ஆம் வேற்றுமை விரியின் முன்னாடி வல்லினம் மிகும். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஆண்கள்ங்கிறது சாதாரண சொல். ஆண்களை அப்படிங்கும்போது இந்த லையை பிரிச்சிங்கன்னா இல் ப்ளஸ் ஐங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால 2ஆம் வேற்றுமை விரி, அதில் வல்லினம் மிகும். அடுத்தது அரசு பணி. அரசு பணிங்கிறது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். உயிர்த்தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்துள்ளது. அப்படி ஏன் உயிர்த்தொடர் குற்றியலுகரம்? சில உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தெல்லாம் மிகும். அடுத்தது இது எப்படி உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ அந்த ராவை பிரிச்சிங்கன்னா இரு ப்ளஸ் அ, ராவை பிரிச்சிங்கன்னா இரு ப்ளஸ் ஆங்கிறது உயிரெழுத்து. உயிரெழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்திருக்கிறதுனால அது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அதனால் வல்லின மெய்யெழுத்து மிகுந்துள்ளது. அடுத்தது பாருங்கள், ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமாம். இதுக்கான விடை பாருங்கள், ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமாம். இப்போ இந்த இடத்துல மெய்யெழுத்து மிகுந்துள்ளது. இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறத பிரிச்சிங்கன்னா, இந்த கையை பிரிச்சிங்கன்னா இக்கு ப்ளஸ் ஐ.
அப்போ ஐகார ஈறு முன் வந்து வல்லினம் மிகும். அதாவது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசாதாப மிகும். ஐகார ஈறு முன்னாடி வல்லினம் மிகுந்துள்ளது. அடுத்து பாருங்க, ஆசிரியர் பெயரை தம் பெயருடன் சேர்த்து பீமாராவ் அம்பேத்கராக மாறினார். இதற்கான விடை ஆசிரியர் பெயரை, இந்த இடத்துல வந்து இத்து வரும், தம் பெயருடன் சேர்த்து பீமாராவ் அம்பேத்கராக மாறினார். பெயரைங்கிறது உங்களுக்கு இரண்டாம் வேற்றுமை விரி பெயர், அதில் வந்து ஐங்கிறது வெளிப்படையாக பெயரைன்னு வந்திருக்கு, அதனால இரண்டாம் வேற்றுமை விரி, இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்க, ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார். இந்த இடத்துல வந்து இப்பு வரும், ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி, இந்த இடத்துல இப்பு வராது, பெற்று தந்தார். அதுக்கான காரணங்களை பார்க்கலாம். இப்போ ஏழைகளுக்கு அப்படிங்கையில் உங்களுக்கு நான்காம் வேற்றுமை விரி வந்திருக்கு. அதாவது நான்காம் வேற்றுமை விரினா உங்களுக்கே தெரியும், வேற்றுமை உருபு கு அப்படின்னு வரும்போது அது வந்து நான்காம் வேற்றுமை விரி வந்திருக்கு, அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகுந்துள்ளது. அடுத்தது நீதி பெற்று அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை, அதாவது நீதியை பெற்று, அப்போ ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு, நீதியை அப்படின்னு வரணும், ஐ மறைந்து வந்திருக்கு, இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து பெற்று அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இது வந்து வன்தொடர் குற்றியலோகரம், அதனால இந்த இடத்துல இத்து மிகுந்துள்ளது. மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவுள்ளது. இதுக்கான விடை மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவுள்ளது. இந்த இடத்துல இப்போ வரும், இந்த இடத்துல வராது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து மேடை, இதை வந்து டையை வந்து பிரிச்சிங்கன்னா இட்டு ப்ளஸ் ஐ, ஐகார ஈரில் வந்து வல்லினம் மிகும். அடுத்தது மிகுந்த பயன், மிகுந்தங்கிற சொல் வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து உரிச்சொல் தொடர் தான். அப்போ உரிச்சொல் தொடரில் இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஆனால் வந்து சால தவ அப்படிங்கிற உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேவா, மற்ற உரிச்சொற்களின் பின்னாடி வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க, மக்களை இலட்சிய பார்வையிலே அழைத்து செல்லும் வன்மையுடையதே மேடை பேச்சு. அதுக்கான விடை மக்களை லட்சிய பார்வையிலே அழைத்து செல்லும் வன்மையுடையதே மேடை பேச்சு. இந்த இடத்துல வந்து இப்பு வருது, இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல இச்சு வருது, இந்த இடத்துல இப்பு. மேடை பேச்சு பார்த்துட்டோம். லட்சிய பார்வையிலே, லட்சிய பார்வை அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்று உயிர் முன் காசாதப மிகும். இப்போ இந்த யாவை பிரிச்சிங்கன்னா இ ப்ளஸ் ஆங்கிறது உயிரெழுத்து, உயிரெழுத்து முன்னாடி வல்லின எழுத்து பா அப்படிங்கிற வல்லின எழுத்து வரும்போது அந்த இடத்துல மெய்யெழுத்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அழைத்து, அழைத்து அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம் முன்னாடி வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்க, திரைப்படம் எடுக்க பயன்படும் படசுருள் செல்லுலாய்டு என்னும் பொருளால் ஆனது. இப்போ திரைப்படம் இப்போ வரும், அடுத்தது எடுக்க இந்த இடத்துல இப்போ வரும், படச்சுருள் இந்த இடத்துல ஈச்சு வரும். அப்போ இது மூணுக்கான காரணத்தை பார்க்கலாம். திரைப்படம் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, அதில் வந்து வல்லினம் மிகும். அது என்ன இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா, இப்போ திரைப்படம்ங்கிறது திரையை உடைய படம், அப்போ திரையை ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு, உடைய அப்படிங்கிறது பயன். அந்த உருபும் பயனும் வந்து இரண்டும் மறைந்து வந்திருக்கு, அதனால இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, இதில் வந்து வல்லினம் மிகும். ஓகேவா, அடுத்தது பாருங்க, எடுக்க பயன்படும். எடுக்க பயன்படும்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து அகர ஈற்று வினையச்சம். அகர ஈற்று வினையச்சத்தின் முன்னாடி வல்லினம் மிகும். ஃபஸ்ட்டு வந்து வினையச்சம்னா என்னன்னு பார்க்கலாம். வினையச்சங்கிறது எடுக்கங்கிற எச்ச வினை பயன்படுங்கிற வினை சொல்லை கொண்டு முடிகிறதுனால அது வினையச்சங்கிறோம். அகர ஈற்று வினையச்சம்னா என்னன்னா, இந்த காவை வந்து பிரிச்சிங்கன்னா இக்கு ப்ளஸ் அ அப்படின்னு பிரியும். அப்போ இந்த அ வருது இல்லையா, இதுதான் வந்து அகர, அகர ஈற்று வினையச்சம். வினையச்சத்தில் வல்லினம் மிகும். அடுத்தது படச்சுருள். இதில் வந்து எப்படி வந்து வல்லின எழுத்து மிகுந்துள்ளதுன்னா, இது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இது எப்படின்னா, படத்தை உடைய சுருள், அப்போ ஐங்கிற வேற்றுமை உருபும் உடையங்கிற பயனும் மறைந்து வந்துள்ளது, அதனால அந்த இடத்துல வந்து வல்லினமை எழுத்து மிகுந்துள்ளது. அடுத்தது திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து கட்டி போட வல்லது. விடை வந்து திரைப்படம், அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த இடத்துல இப்போ வரும், மக்களை இத்து வருது, தன்பால் ஈர்த்து இங்கே இக்கு வருது, கட்டி இப்பு வருது. அப்போ இதுக்கான வந்து காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். மக்களை தெரியும் உங்களுக்கு, இரண்டாம் வேற்றுமை விரி பார்த்துட்டோம். வேற்றுமை விரினா என்னன்னு பார்த்துட்டோம், அதில் வந்து வல்லினம் மிகும். அடுத்து ஈர்த்து, இதில் வந்து வன்தொடர் குற்றியலுகரம், அதனால வல்லினம் மிகுது. கட்டி போட வல்லது, இகரையீற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும். இகரையீற்று வினையச்சம், வினையச்சம்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ இந்த டீயை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா இட்டு ப்ளஸ் இ இகரையீறு, அதனால இங்கே வந்து
வல்லினம் மிகுந்துள்ளது. இகர ஈற்று வினையச்சம். அடுத்தது மனித இனத்தின் மரபு செல்வமாக தமிழ்மொழி விளங்குகிறது. விளக்கம் வந்து மனித இனத்தின் மரபு இந்த இடத்துல ஈச்சு வரும், செல்வமாக இந்த இடத்துல ஈத்து வரும். மரபுங்கிறது உயிர் தொடர் குற்றியுலகரம் முன் வல்லினம் மிகுது. அடுத்தது வந்து செல்வமாக, ஆக செல்வம் அப்படிங்கிறது ஆக என்னும் சொல்லின் பின் வந்து வல்லினம் மிகும். அடுத்தது தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். இதுக்கான விடை வந்து தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் இக்கு வருது, பண்பாட்டு கூறுகளையும் இங்கேயும் இக்கு வருது. வரலாற்றுங்கிறது வன்தொடர் குற்றியுலகரம், பண்பாட்டு இதுவும் வந்து வன்தொடர் குற்றியுலகரம், இதனால் வல்லினம் மிகுந்துள்ளது. அடுத்து பாருங்கள், வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். வள்ளலார் அருளிய வழிகளை இந்த இடத்துல வந்து இக்கு வரும், இந்த இடத்துல இப்பு வருது. ஒழுகினால் மனிதநேயம் மலரும். இது வந்து வழிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும். கடைபிடித்து இந்த இடத்துல வந்து இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தபா மிகும். இந்த டையை வந்து பிரிச்சிங்கன்னா 8+ஐன்னு வருது. அப்போ ஈற்றெழுத்து உயிரெழுத்தா வந்து வறுமொழி முதலெழுத்து வல்லினா எழுத்தா வரும்போது உங்களுக்கு வல்லினம் மிகும். அடுத்தது அறிவு ஒளி பெற அங்கே சோதி தரிசன புதுமையை புகுத்தினார். அப்போ அறிவு ஒளி பெற அங்கே சோதி தரிசன இப்பு வருது, புதுமையை இப்பு வருது, புகுத்தினார். இந்த தரிசனம் இது இந்த இடத்துல எப்படி வந்து இப்பு வந்துச்சு அப்படின்னா, நாம் நார்மலாக தரிசனம் இம்மு வரும், இந்த இம் ஈறு கெட்டு இப்பாக மாறியது, அதாவது மகர ஈற்று புணர்ச்சி இந்த இடத்துல வந்தது. அடுத்தது புதுமையை, புதுமைன்னு சொல்லுவோம். புதுமையை அப்படிங்கும்போது இரண்டாம் வேற்றுமை விரி, அதில் வந்து வல்லினம் மிகுந்துள்ளது. அடுத்தது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இப்போ அந்த இடத்துல வந்து இத்து வந்திருக்கு, எதனாலன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும். அடுத்து ஒன்றை இந்த இடத்துல வந்து ஐ வெளிப்படையாக வந்திருக்கு, இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அடுத்து கற்றுக்கொள், இது வந்து வன்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும். அடுத்தது இதான் வந்து கடைசி கொஸ்டின். பெண்கள் குடும்பத்தை பொறுப்புடன் நடத்த வேண்டும் எனவும் கடல் கடந்து செல்லக்கூடாது எனவும் கூறி வந்தனர். இதுக்கான விடை பெண்கள் குடும்பத்தை இப்பு வரணும், பொறுப்புடன் நடத்த வேண்டும் எனவும் கடல் கடந்து செல்லக்கூடாது இக்கு வரணும் எனவும் கூறி வந்தனர். குடும்பத்தை அப்படிங்கும்போது இரண்டாம் வேற்றுமை விரி வல்லினம் மிகுந்துள்ளது. செல்லக்கூடாது, இப்போ செல்லுங்கிறது அகர ஈறு, அகர ஈரில் வந்து வல்லினம் மிகுந்துள்ளது. ஓகே, நான் ஆரம்பத்தில் கேட்ட பிரித்தெழுதுக்கான விடை வந்து நாளி ப்ளஸ் உரி. ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் வந்து உங்களுக்கு ஒப்பீனியன் இல்லை வந்து இது ஓகே ஓல்டு புக்கு ஓகே 2005 எடிஷன் வேணும் அப்படிங்கனாலும் உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.